இன்னும் மூசாவே, நாங்கள் ஒரே விதமான ஆகாரத்தை கொண்டு பொறுமையுடன் இருக்க இயலாது. ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும், அதன் வெள்ளரிக்காயையும், அதன் கோதுமையையும், அதன் பருப்பையும், அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற, நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா? நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும். ஈனமும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன. மேலும் அல்லாஹுவின் கோபத்துக்கும் அவர்கள் ஆளானார்கள். இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்தும் வந்ததும் தான். இந்த நிலை அவர்கள் அல்லாஹுவுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததினாலும் ஏற்பட்டது.